Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மேட்ச் பாக்ஸும் ஒயிட் சார்ட் பேப்பரும் வச்சு ஒரு வால் ஹேங்கிங் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த 4 கலர் நமக்கு தேவைப்படும். மேட்ச் பாக்ஸ்க்கு அளவுக்கு சார்ட் பேப்பரை வெட்டிட்டு அந்த மேட்ச் பாக்ஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து சார்ட் பேப்பரை வந்து நல்லா ஒட்டி விட்டுடணும். ரெண்டு கார்னர்லேயும் ரெண்டு சைட்லேயும் வச்சு கம் வச்சு மடித்து விட்டுடுங்க. அந்த டாப்பில் வந்து இதே மாதிரியே மடிச்சுக்குங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிட்டாக்க நல்லா ஈஸியாக ஃபோல்ட் ஆகிடும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வந்து க்ளூ வச்சுனாக்க ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிடலாம். வெண்ணியை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால க்ளூ அப்ளை பண்ணி அப்படி வச்சுருங்க. நான் இப்போ வந்து இதில் போஸ்டர் கலர் தான் அடிக்க போகிறேன். எல்லோ கலர் போஸ்டர் கலர் எடுத்து அதில் கொஞ்சம் க்ளூ கலந்து விட்டுட்டிங்கன்னா இன்னும் அழகாக ப்ரைட்டாக அப்ளை பண்ணால் நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும். நான் அதை கொஞ்சம் 2-3 சொட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதில் அப்ளை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் ஒரே ஒரு கோட்டிங், திக்காக இல்லைன்னா இன்னொரு 2 கோட்டிங் கூட ஒரு கோட்டிங் கூட எக்ஸ்ட்ரா அடித்தா நல்லாயிருக்கணும். எந்த வால் ஹேங்கிங் செஞ்சாலும் நம்மளுக்கு 2 நாள் ஓடுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நிறைய நாள் ஓடுற மாதிரி இருக்கணும் வருஷம் கணக்கில். அதனால தான் நான் இதை கலர் பேப்பரில் செய்யாத கலர் அடித்து செய்கிறேன். கலர் அடித்து செஞ்சால் நம்மளுக்கு வருஷமாக ஓடும். கலர் பேப்பரில் செஞ்சால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் டல்லாகிடும். எல்லோ கலர் நல்லா காஞ்சிட்டோம். அப்ளை பண்ணப்படு அதில் இந்த க்ரீன் கலரில் இதுலேயும் க்ளூ சேர்த்துக்குங்க. எந்த கலர்லேயும் எல்லாத்துலேயும் க்ளூ தான் சேர்க்கணும். க்ளூ சேர்த்தா தான் அது ஷைனிங்காகவும் நல்லாவும் இருக்கும். ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு நான் அந்த கார்னர் நடு சென்டரில் புள்ளி வச்சு அதில் வந்து டைமண்ட் ஷேப்பில் கோடு போட்டுக்கணும். இதே மாதிரி 2 கோட்டிங் கோடு போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் காய விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரால் அவுட்லைன் தரணும். வெளி பக்கத்துலேருந்தும் உள் பக்கத்துலேருந்தும் 2 சைட்லேருந்தும் இந்த ப்ளூ கலரால் அதுக்கு ஒரு பார்டர் லைன் கொடுக்கணும். என் சேனலில் முதல் வீடியோ பார்த்து எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் லைக் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரியவே 4 மேட்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. எல்லோ கலரில் 4, க்ரீன் கலரில் 4, ரெட் கலரில் 4, ஒயிட் கலரில் 4 செஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு நடுவில் நான் இந்த சில்வர் கலர் கிளிட்டர் இருக்கு இல்லையா, க்ளூவோடு சேர்ந்தது, அதோட ஒரு லைன் போட்டுக்கோங்க உள் சைடில். இது ரொம்ப சம்கியாக இருக்கிறதுனால நல்லா அழகாக ஷைனிங்காக இருக்கும். அடுத்தது சில்வர் கலருக்கு அடுத்தது கோல்ட் கலர் கிளிட்டர் வச்சு அதில் அதே மாதிரி டைமண்ட் ஷேப்பில் லைன் போட்டுருங்க. நான் நடுவில் வந்து பிங்க் கலர் சென்டரில் வந்து ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கு 4 சைட்லேயும் நீட்டு போட்டு வைப்போம் இல்லையா நம்ம, அதே ஷேப்பில் அந்த கிளிட்டரால் வச்சிடணும். இந்த கிளிட்டர் ஒரு பேக் வந்து 30 ரூபா. அதில் 6 கலர் இருக்குது. அந்த 6 கலர் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஜொலிக்கும் பார்க்குறதுக்கு வால் ஹேங்கிங்கில். எல்லோ கலர் 4, க்ரீன் கலர் 4, ரெட் கலர் 4, ஒயிட் கலரில் 4 நான் செஞ்சுருக்கிறேன்.
அதே மாதிரி இதில் எப்படி தெரியுதோ அந்த கலரை மாற்றி மாற்றி நடுவில் கோடு போட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒட்டி வச்சிடலாம். சென்டரில் நான் ரெட் கலர் வச்சுருக்கிறேன். ஒரு ஒயிட் ரெட்டு, அப்புறம் ஒயிட், அப்புறம் க்ரீன், ரெட்டு, க்ரீன், அப்புறம் எல்லோ, அப்புறம் ரெட்டு ஒயிட் மாதிரி வச்சுக்கோங்க. கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அட்டாச் பண்ணிட்டா கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தா அது அட்டாச் ஆகிடும். ஈஸியாக செய்கிற கிராஃப்ட் தான் இது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோவோட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது நிச்சயமாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கு சைட்லலாம் தொங்க விடுறதுக்குன்னு செய்யறதுக்கு அதுக்கு ஒரு சார்ட் பேப்பரில் ரவுண்டாக வெட்டிக்கிங்க. அதில் இப்போ நான் இந்த பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேர்ட்ஸை வந்து கட் பண்ணி அந்த காட்டனோடு இருக்கிற சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி ஒரு பூ செய்கிறதுக்கு 8 பேர்ட்ஸ் எடுத்துக்குங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 4 சைட்லேயும் ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு அப்புறம் சைடு அதுக்கெல்லாம் நடுவில் வந்து ஒரு பேர்ட்ஸ் வச்சிட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளவர் ஷேப் ஆகிடும். இதே மாதிரி அதில் இப்போ நான் க்ரீன் கலர் அடிக்கிறேன். 4 சைட்லேருந்தும் க்ரீன் கலர் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த க்ரீன் கலர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் அடிக்கணும். ப்ளேனாக எடுத்து அப்படியே அடிக்கக்கூடாது. இதே மாதிரியே 4 பக்கமும் அடிச்சிடணும். பின்னால் பேக் சைட்லேருந்து கார்னர் வரைக்கும் எல்லாத்துலேயும் அடித்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ அதை நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒயிட் மணியும் சேம் போன இதில் செஞ்சு வச்சுருந்தது தான். ஒயிட் மணி, கோல்டு மணி ரெண்டையுமே எடுத்து வச்சுட்டு, இது வந்து அந்த பேர்ட்ஸ்க்கு நடுவில் இருந்த பைப் மாதிரி இருக்குன்னு இல்லையா பிளாஸ்டிக்கில், அதை எடுத்துக்கிட்டு நான் இதில் ஹேங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு மணி, அப்புறம் அந்த பைப்பு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோல்டு, ஒரு ஒயிட், ஒரு கோல்டு அப்படின்னு சேர்த்து இன்னொரு பைப் அதில் போட்டு திரும்பி ஒரு கோல்டு மணி சேர்த்து அதை வந்து நான் அந்த பூவோட பேக் சைடில் வந்து ஒட்ட போகிறேன். க்ளூ வச்சு அந்த ஒரு பேட்டல் வரலிக்கும் க்ளூவை வச்சு அதில் அட்டாச் பண்ணுங்கள். அந்த ஒரு பேட்டல் வரலிக்கும் நம்ம த்ரெட் வந்து அதில் ஒட்டியாக இருக்கணும். அதில் பின்னால் ஒரு சின்ன பேப்பராக வெட்டி அதில் வந்து அந்த நூலில் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடில் டெக்கரேட் பண்ண போகிறோம். க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு அதில் ஒரு வெள்ளை மணி எடுத்து ஒட்டிட்டு அதுக்கு ரவுண்டாக க்ளீட்டர், கோல்டு கலர் க்ளீட்டரால் ஒரு ரவுண்டாக அந்த க்ளீட்டர் வச்சு விட்டால் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி நான் இந்தமாதிரி ரெட்டு, க்ரீன், ஒயிட், எல்லோ செஞ்சுருக்கிறேன். நான் எவ்வளோ செஞ்சுக்கிறேனே அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பேக் சைடில் வந்து கார்னரில் அதை ஒட்டி விடலாம். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்து நான் ஒட்டுறேன். அதை ஒட்டுறதுக்காக ஒரு பேப்பர் க்ளூ வச்சு ஒரு பேப்பர் மேலேருந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா லாங்காக ஸ்டிக் ஆகிடும். 3 சைடில் கார்னரில் ஒட்டணும், சென்டரில் வந்து நடுவில் ஒட்டணும். சென்டருக்காக நான் க்ரீன் கலர் இது வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஒட்டிடுங்க. இது எவ்வளோ வீடியோவில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கோ அதோடு இன்னும் அழகாக நேரில் பார்க்குறதுக்கு இருக்கும். ப்ளீஸ் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதில் காட்டுற மாதிரியே பேக் சைடில் நூல் எடுத்து ஒட்டிடுங்க.